ஆம் மாணவர்களே, வணிகமொன்றின் நிதிக் கூற்றுக்கள் என்ற பாடத்திலே பார்ட் 1 வீடியோவிலே நாங்கள் இலாப நட்ட கூற்று சம்பந்தமாக பார்த்தோம். இந்த வீடியோவிலே, அதாவது பார்ட் 2 வீடியோவிலே நாங்கள் நிதி நிலைமை கூற்று சம்பந்தமாக பார்ப்போம். தனியுடைமை வணிகத்தின் நிதிக் கூற்றுக்கள் 2 பிரதான கூறுகளைக் கொண்டது. அதில் ஒன்றுதான் நாங்கள் பார்ட் 1 வீடியோவில் பார்த்தோம் என்ன? இலாப நட்ட கூற்று. அடுத்து என்ன? நிதி நிலைமை கூற்று. இப்பொழுது நாங்கள் நிதி நிலைமை கூற்று பற்றி பார்ப்போம். சொத்து, உரிமை மற்றும் பொறுப்பு கணக்குகளின் மீதியை உட்படுத்தி வணிகத்தின் நிதி நிலைமையை காட்டுவதற்காக குறித்ததொரு தினத்தில் தயாரிக்கப்படுகின்ற அறிக்கை நிதி நிலைமை கூற்று எனப்படும். உங்களுக்குத் தெரியும் மாணவர்களே, பரீட்சை மீதியில் வருமானம், செலவோ, சொத்து, உரிமை, பொறுப்போ இந்த 5 கணக்குகளின் மீதிகள் காணப்படும். அதில் வருமானம் மற்றும் செலவு கணக்குகளின் மீதியை பயன்படுத்தி நாங்க இலாப நட்ட கணக்கினை அல்லது இலாப நட்ட கூற்றினை தயாரித்தோம். எனவே இப்பொழுது மிஞ்சி இருப்பது என்ன? சொத்து, உரிமை, பொறுப்பு கணக்குகளின் மீதிகள். எனவே மாணவர்களே, இப்பொழுது இந்த சொத்து, உரிமை, பொறுப்பு கணக்குகளின் மீதியினை பயன்படுத்தி வணிகத்தின் நிதி நிலைமையினை காட்டுவதற்காக குறித்த ஒரு தினத்தில் தயாரிக்கப்படும் அறிக்கைதான் இந்த நிதி நிலைமை கூற்று எனப்படும். அடுத்து நிதி நிலைமை கூற்றொன்றின் அடிப்படை கூறுகளை நாங்கள் பார்ப்போம். அவை என்ன? சொத்து, உரிமை, பொறுப்பு. ஆம் நாங்கள் ஏற்கனவே கணக்கீட்டு சமன்பாட்டில் பார்த்தோம். அதாவது சொத்துக்கள், உரிமை, பொறுப்புக்கள் இக்கணக்குகளின் மீதிகளை கணக்கீட்டு சமன்பாட்டின் மூலம் எவ்வாறு காண்பது என கணக்கீட்டு சமன்பாட்டில் பார்த்தோம். எவ்வாறு பார்த்தோம்? சொத்துக்கள் சமன் உரிமை சக பொறுப்புக்கள் என. எனவே மாணவர்களே, இந்த கணக்கீட்டு சமன்பாட்டில் காட்டப்பட்டுள்ள சொத்துக்கள், உரிமைகள், பொறுப்புக்கள் ஆகிய 3 கணக்குகளின் பெறுமானங்களை முறையான ஒரு அமைப்பில் இந்த நிதி நிலைமை கூற்றின் மூலம் காட்டப்படுகின்றது. எனவே நாங்கள் நிதி நிலைமை கூற்றிற்கு செல்லும் முன் அக்கூற்றில் உள்ளடக்கப்படும் கூறுகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். நிதி நிலைமை கூற்றில் 3 கூறுகள் உள்ளடங்கி இருக்கும். சொத்துக்கள், உரிமை, பொறுப்புக்கள். முதலாவதாக நாங்கள் சொத்துக்களை பார்ப்போம். சொத்துக்கள் என்றால் என்ன? கடந்த கால கொடுக்கல் வாங்கலின் பெறுபேறாக எழுந்ததும் எதிர்காலத்தில் வணிகத்திற்கு பொருளாதார நன்மைகளை தருவதோடு வணிகத்தால் கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் உள்ள வளங்கள் சொத்துக்களாகும். சொத்துக்களுக்கு உதாரணம் என்ன? காணி கட்டடம், தளபாடம், சரக்கிருப்பு, காசு மீதி, வங்கி மீதி, முதலீடு, நிலையான வைப்பு, கடன்பட்டோர், மோட்டார் வாகனம், இயந்திரம், பெற வேண்டிய வருமானங்கள். அடுத்து சொத்துக்களை 2 வகைகளாக பிரிக்க முடியும். முதலாவது என்ன? நடைமுறை சொத்துக்கள்.
அடுத்து நடைமுறை அல்லா சொத்துக்கள். நடைமுறை சொத்துக்கள் என்றால் என்ன? பொதுவாக வணிக கருமங்களின் போது 12 மாதங்களை கொண்ட குறுகிய காலத்தினுள் பயன்படுத்துவதற்கு அல்லது மீள விற்பனை செய்வதற்கு அல்லது பணமாக மாற்றிக்கொள்வதற்கு எதிர்பார்க்கப்படும் சொத்துக்களே நடைமுறை சொத்துக்களாகும். உதாரணம்: சரக்கிருப்பு, கடன்பட்டோர், வங்கி மீதி, காசு மீதி, பெற வேண்டிய வருமானங்கள். அதாவது மாணவர்களே, நடைமுறை சொத்துக்கள் 12 மாதத்தினுள் எங்களது கையில் இருந்து இல்லாமல் சென்றிருக்கும். அதாவது அதனை நாங்கள் 12 மாதத்திற்குள் பயன்படுத்தி இருப்போம், அல்லது மீள விற்பனை செய்திருப்போம், அல்லது பணமாக மாற்றி இருப்போம் என எதிர்பார்க்கப்படும் சொத்துக்கள். எனவே உங்களுக்கு இப்பொழுது இதற்கான உதாரணங்களை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரக்கிருப்பை பாருங்கள் மாணவர்களே. இது பொதுவாக 12 மாதத்திற்குள் நாங்கள் விற்பனை செய்திடுவோம். எனவே இது ஒரு நடைமுறை சொத்து. அதே போல கடன்பட்டோர். கடன்பட்டோரிடம் காசை நாங்கள் 12 மாதத்திற்கு மேலாக எடுக்காமல் இருப்போமா? இல்லை, நாங்கள் 12 மாதத்திற்குள் அதனை எடுத்துடுவோம். எனவே இதுவும் ஒரு நடைமுறை சொத்து. அடுத்து வங்கி மீதி. வங்கியில் இருக்கிற காசை நாங்கள் பாவிக்காமல் 12 மாதமாக வைத்து கொண்டிருப்போமா? இல்லை. எனவே வங்கி மீதியும் ஒரு நடைமுறை சொத்து. அடுத்து காசு மீதி. காசு மீதியையும் நாங்கள் பாவிக்காமல் 12 மாதமாக வைத்து கொண்டு இருக்க மாட்டோம். எனவே இதுவும் ஒரு நடைமுறை சொத்து. அடுத்து பெற வேண்டிய வருமானங்கள். வருமானங்கள் கிடைக்காம இருக்கும் போது நாங்கள் 1 மாதம் 2 மாதம் இருப்போம். 12 மாதங்களுக்கு நாங்கள் வெயிட் பண்ண மாட்டோம். எனவே இதுவும் எங்களுக்கு ஒரு நடைமுறை சொத்து. அடுத்து நடைமுறை அல்லா சொத்துக்கள். வணிகத்தின் நீண்ட கால பயன்பாட்டிற்குரிய சொத்துக்களே நடைமுறை அல்லா சொத்துக்கள் ஆகும். அதாவது இவை நிறுவனத்தில் நீண்ட காலம் பயன்படுத்த எதிர்பார்க்கப்படும் சொத்துக்கள். அதாவது 12 மாத காலத்திற்கு மேலாக பயன்படுத்த எதிர்பார்க்கப்படுகின்ற சொத்துக்கள். உதாரணம் பாருங்கள் மாணவர்களே. காணி கட்டிடம். காணி கட்டிடத்தை நாங்கள் 12 மாதங்களுக்கு குறைவாக பயன்படுத்துவோமா? இல்லை, நீண்ட காலம் நாங்கள் பயன்படுத்துவோம். எனவே இது ஒரு நடைமுறை அல்லா சொத்துக்கள். அதே போல இயந்திரங்களையும் நாங்கள் 12 மாதத்திற்கு மேலதிகமாக பயன்படுத்துவோம். தளபாடத்தையும் உங்களுக்கு தெரியும், தளபாடமும் 12 மாதங்களுக்கு கூடுதலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொத்து. மோட்டார் வாகனமும் அவ்வாறு தான், 12 மாதத்திற்கு கூடுதலாக பயன்படுத்தக்கூடிய சொத்து. அடுத்து முதலீடும் அவ்வாறு தான், 12 மாதங்களுக்கு அதிகமாக பயன்படுத்துவோம். அடுத்து நிலையான வைப்பு, ஃபிக்ஸ்ட் டிபாசிட். இதனையும் நாங்கள் 12 மாதங்களுக்கு கூடுதலாக பயன்படுத்துவோம். எனவே இவை நடைமுறை அல்லா சொத்துக்களுக்கான உதாரணங்கள். அடுத்து உரிமை. குறித்த ஒரு தினத்தில் வணிகத்தில் காணப்படுகின்ற மொத்த சொத்துக்களிலிருந்து வெளியார் பொறுப்புகளை தீர்ப்பதற்காக பயன்படுத்த வேண்டிய தொகை தவிர்ந்த மீதி தொகையே உரிமையாளருக்கு உரியதாகும். இதன்படி வணிகம் ஒன்றில் உரிமையாளருக்காக
மீதியாகவுள்ள சொத்துக்களின் பெறுமதி உரிமையாண்மை எனப்படும். அதாவது மாணவர்களே, நிறுவனத்தில் காணப்படுகின்ற அனைத்து சொத்துக்களினதும் ஒரு பகுதி உரிமையாளரின் உரிமை, அடுத்த பகுதி வெளியக பொறுப்புகள் ஆகும். இதனால்தான் கணக்கீட்டு சமன்பாடு சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு என்றும். எனவே மாணவர்களே, உரிமை எனப்படுவது குறித்த ஒரு தினத்தில் வணிகத்தில் காணப்படுகின்ற மொத்த சொத்துகளில் பொறுப்புகள் தவிர்ந்த மீதி தொகையே உரிமையாளருக்கு உரியதாகும். அடுத்து மாணவர்களே, பொறுப்புகள். கடந்த கால கொடுக்கல் வாங்கலொன்றின் அல்லது நிகழ்வொன்றின் பெறுபேறாக எழுந்ததும் வணிகத்தினால் தீர்க்கப்பட வேண்டியதுமான பெறுமானம் பொறுப்புகள் எனப்படும். அதாவது மாணவர்களே, எதிர்காலத்தில் வணிகத்தினால் தீர்க்கப்பட வேண்டிய பெறுமானம். உதாரணமாக என்ன வரும்? வங்கி கடன், கடன் கொடுத்தோர், வங்கி மேலதிக பற்று, கொடுக்க வேண்டிய செலவினங்கள் அதாவது அட்டுறு செலவினங்கள், அடகு கடன். எனவே இந்த பொறுப்புகளை இரண்டாக வகைப்படுத்தலாம். ஒன்று நடைமுறை பொறுப்புகள், இரண்டு நடைமுறை அல்லா பொறுப்புகள். இப்பொழுது நடைமுறை பொறுப்புகளை பார்ப்போம். பொதுவாக 12 மாதங்களை கொண்ட குறுங்காலத்தினுள் தீர்க்கப்பட வேண்டிய பொறுப்புகளே நடைமுறை பொறுப்புகள் எனப்படும். அதாவது மாணவர்களே, நாங்கள் 12 மாத காலத்தினுள் கொடுப்பனவு செய்து தீர்க்கப்பட வேண்டிய பொறுப்புகள். உதாரணமாக பாருங்கள் மாணவர்களே, கடன் கொடுத்தோர். கடன் கொடுத்தோர் ஒரு பொறுப்பு. ஏன்? எதிர்காலத்தில் திருப்பி செலுத்த வேண்டும். ஆனால் ஒரு வருடத்திற்கு அல்லது 12 மாதத்திற்கு மேலாக காசு செலுத்தாமல் இருக்க முடியுமா? முடியாது. எனவே கடன் கொடுத்தோர் ஒரு நடைமுறை பொறுப்பு. அடுத்து வங்கி மேலதிக பற்று. வங்கி மேலதிக பற்றையும் நாங்கள் 12 மாதங்களுக்குள் செலுத்த வேண்டும். அடுத்து கொடுக்க வேண்டிய செலவினங்கள் அல்லது அட்டுறு செலவினங்கள். இந்த கொடுக்க வேண்டிய செலவினங்களையும் நாங்கள் 12 மாதத்திற்குள் செலுத்த வேண்டும். எனவே இதுவும் ஒரு நடைமுறை பொறுப்பு. அடுத்து நடைமுறை அல்லா பொறுப்புகள். ஒரு வருட காலத்திற்கு பின்னர் தீர்ப்பனவு செய்யக்கூடிய பொறுப்புகள் நடைமுறை அல்லா பொறுப்புகள் ஆகும். அதாவது இது ஒரு வருட காலத்திற்கு பின்னர் தீர்ப்பனவு செய்ய வேண்டிய பொறுப்புகள். உதாரணம் வங்கி கடன், அடகு கடன். ஆம் மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது இந்த உதாரண கணக்கை பார்ப்போம். கீழ்வரும் தகவல்கள் சம்பத் வணிகத்தின் 2020 டிசம்பர் 31 உரியனவாகும். ஆம், சம்பத் வணிகத்திட டிசம்பர் 31 தகவல்கள் தரப்பட்டிருக்கின்றது. வினாவை பார்ப்போம். வேண்டப்படுவது சம்பத் வணிகத்தின்
2020 டிசம்பர் 31 உள்ளவாறான நிதி நிலைமை கூற்று. நாங்கள் நிதி நிலைமை கூற்றை தயாரிக்க வேண்டும். சம்பத் வணிகத்திட 2020 டிசம்பர் 31 உள்ளவாறான நிதி நிலைமை கூற்று. மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் நிதி நிலைமை கூற்றை எவ்வாறு வரைந்து கொள்வது என்பதனை பார்ப்போம். நிதி நிலைமை கூற்றை இவ்வாறு தான் நீங்கள் வரைய வேண்டும். விவரம், தொகை, தொகை என்று இவ்வாறு நீங்கள் வரைந்து கொண்டால் போதுமானது. சம்பத் வணிகம் 2020 டிசம்பர் 31 உள்ளவாறான நிதி நிலைமை கூற்று. இவ்வாறு நிதி நிலைமை கூற்றை வரைந்ததன் பின்னர் இதில் வரக்கூடிய வழமையாக வரக்கூடிய சில உருப்படிகள் நிதி நிலைமை கூற்றில் காணப்படும். அதாவது நிதி நிலைமை கூற்றுக்கு வரக்கூடிய ஹெடிங்கள், இதனை நாங்கள் எழுதிக் கொள்ளுவோம். உங்களுக்கு தெரியும், கணக்கீடு சமன்பாட்டிலே எவ்வாறு கணக்கீடு சமன்பாடு காணப்படும்? சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. எனவே இந்த நிதி நிலைமை கூற்றிலும் முதலாவது வரக்கூடியது சொத்து. சொத்தில் நாங்கள் பார்த்தோம், சொத்தை 2 வகையாக வகைப்படுத்தினோம். ஒன்று நடைமுறை அல்லா சொத்துக்கள். எனவே நடைமுறை அல்லா சொத்துக்களை முதலில் எழுதுவோம். அதற்கு ஒரு 4 அல்லது 5 லைன்களை விட்டுவிட்டு நடைமுறை சொத்துக்கள். அடுத்து வரக்கூடியது நடைமுறை சொத்துக்கள். அதற்கும் தேவையான அளவு லைன்களை நாங்கள் விட்டால் அடுத்து உரிமை பொறுப்புகள். உங்களுக்கு தெரியும், கணக்கீடு சமன்பாட்டிலே சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. நாங்கள் சொத்துக்களுக்குரிய தலையங்கங்களை எழுதிவிட்டோம். நடைமுறை அல்லா சொத்துக்கள், நடைமுறை சொத்துக்கள். அதனை தொடர்ந்து வரக்கூடியது உரிமை பொறுப்புகள். அதன் பின்னர் மாணவர்களே, உரிமையில் முதலாவது வரக்கூடியது மூலதனம். 2020 ஜனவரி 1 மூலதனம். அதனை தொடர்ந்து வரக்கூடியது தேறிய லாபம். மூலதனத்துடன் தேறிய லாபத்தை நாங்கள் கூட்ட வேண்டும். அதற்கு தேறிய லாபம் சம்பந்தமான சில அட்ஜஸ்ட்மெண்ட்கள் வரலாம். மாணவர்களே, மூலதனத்துடன் தேறிய லாபத்தை கூட்டி அதிலிருந்து நாங்கள் பற்றை கழிக்க வேண்டும். அடுத்து நாங்கள் பொறுப்புகளை எழுதுவோம். பொறுப்புகளில் முதலாவது நடைமுறை அல்லாத பொறுப்பு, அடுத்து நடைமுறை பொறுப்புகள். இவ்வாறு தான் ஒரு நிதி நிலைமை கூற்றை நாங்கள் வரைந்து அதில் வரக்கூடிய தலையங்கங்களை எழுதிக் கொள்வது. மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் எங்களுடைய வினாவில் தரப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொன்றாக பதிவு செய்வோம். ஒவ்வொரு விடயங்களையும் பதிவு செய்வோம். முதலாவது காணி கட்டடம். காணி கட்டடம் என்ன? ஒரு நடைமுறை அல்லா சொத்து. 2 லட்சம் ரூபாய். எனவே காணி கட்டடத்தை நடைமுறை அல்லா சொத்துக்கு கீழே பதிவு செய்வோம். காணி கட்டிடம் 2 லட்சம் ரூபாய். அடுத்து இறுதி இருப்பு. இறுதி இருப்பு என்ன? ஒரு நடைமுறை சொத்து. எனவே இறுதி இருப்பை நாங்கள் நடைமுறை சொத்துக்கு கீழே பதிவு செய்வோம். இறுதி இருப்பு ரூபாய் 1,25,000 ரூபாய். அடுத்து கடன் பட்டோர் 30,000 ரூபாய். கடன் பட்டோரும் ஒரு நடைமுறை சொத்து. எனவே நடைமுறை சொத்துக்களுக்கு கீழே கடன் பட்டோர் ரூபாய் 30,000. அடுத்து கடன் கொடுத்தோர். கடன் கொடுத்தோர் ரூபாய் 45,000 என்ன? ஒரு நடைமுறை பொறுப்பு.
அதாவது 12 மாத காலத்திற்குள் நாங்கள் கொடுத்து தீர்க்க வேண்டிய ஒரு பொறுப்புத்தான் கடன் கொடுத்தோர். இதை நாங்கள் அதாவது நடைமுறை பொறுப்பு. நடைமுறை பொறுப்புக்கு கீழே பதிவு செய்வோம். நடைமுறை பொறுப்புக்கு கீழே கடன் கொடுத்தோர் ரூபா 45,000. அடுத்து தளபாடம் ரூபா 35,000. தளபாடம் ஒரு நடைமுறை அல்லா சொத்து. எனவே நடைமுறை அல்லா சொத்துக்கு கீழே பதிவு செய்வோம். தளபாடம் ரூபா 35,000. அடுத்து மோட்டார் வாகனம் 1,50,000. இதுவும் ஒரு நடைமுறை அல்லா சொத்து. எனவே மோட்டார் வாகனத்தையும் பதிவு செய்வோம். நடைமுறை அல்லா சொத்து மோட்டார் வாகனம் ரூபா 1,50,000. அடுத்து கிடைக்க வேண்டிய வாடகை வருமானம். கிடைக்க வேண்டிய வாடகை வருமானம் என்ன? எங்களுக்கு ஒரு சொத்து எங்களுக்கு கிடைக்க வேண்டி இருக்கின்றது. எனவே இதுவும் ஒரு நடைமுறை சொத்து. கிடைக்க வேண்டிய வாடகை வருமானம் நடைமுறை சொத்து. கிடைக்க வேண்டிய வாடகை வருமானம் நடைமுறை சொத்து ரூபா 20,000. அடுத்து கொடுக்க வேண்டிய மின்சார கட்டணம். கொடுக்க வேண்டியது. எனவே இது ஒரு பொறுப்பு. என்ன பொறுப்பு? நடைமுறை பொறுப்பு. எனவே கொடுக்க வேண்டிய மின்சார கட்டணம் ரூபா 5,000 நடைமுறை பொறுப்பு. நடைமுறை பொறுப்புக்கு கீழே பதிவு செய்வோம். கொடுக்க வேண்டிய மின்சார கட்டணம் ரூபா 5,000. அடுத்து காசு மீதி 1,13,000. காசு மீதி ஓர் நடைமுறை சொத்து. எனவே காசு மீதியை நாங்கள் நடைமுறை சொத்துக்கு கீழே பதிவு செய்வோம். காசு மீதி 1,13,000 நடைமுறை சொத்துக்கள். காசு மீதி 1,13,000 நடைமுறை சொத்துக்கள். அடுத்து வங்கி மீதி 57,000 ரூபாய். வங்கி மீதியும் நடைமுறை சொத்து. வங்கி மீதி நடைமுறை சொத்து. எனவே நடைமுறை சொத்துக்கு கீழே பதிவு செய்வோம் ரூபா 57,000. அடுத்து பற்றுக்கள். பற்றுக்கள் ரூபா 20,000. உங்களுக்கு தெரியும், பற்றுக்களை நாங்கள் மூலதனத்திலிருந்து கழித்து காட்டுவோம். எனவே பற்றுக்கள் ரூபா 20,000-ஐ நாங்கள் மூலதனம் சக தேறிய லாபம் அதிலிருந்து பற்றை நாங்கள் கழிப்போம். எனவே பற்றுக்கு நேராக நாங்கள் எழுதுவோம் ரூபா 20,000. சரி மாணவர்களே, பற்றை நாங்கள் பதிவு செய்துவிட்டோம். அடுத்து மூலதனம் 2020 ஜனவரி 1ஆம் தேதி மூலதனம் 5 லட்சம். இதை நாங்கள் மூலதனத்திற்கு எதிராக பதிவு செய்வோம். மூலதனம் 2020 ஜனவரி 1 மூலதனம் ரூபா 5 லட்சம். அடுத்து காலத்திற்குரிய தேறிய லாபம் 2,50,000. தேறிய லாபத்தை என்ன செய்வோம்? மூலதனத்துடன் நாங்கள் கூட்டி காட்டுவோம். எனவே மூலதனம் சக தேறிய லாபம். தேறிய லாபத்திற்கு எதிராக நாங்கள் எழுதுவோம் ரூபா 2,50,000. அடுத்து வங்கி கடன் 4 வருடங்களில் தீர்க்கப்பட வேண்டியது. 4 வருடங்களில் என்றால் இது ஒரு நடைமுறை அல்லா பொறுப்பு. அதாவது 12 மாதத்திற்கு மேலாக நாங்கள் இந்த பொறுப்பை செலுத்த வேண்டும். எனவே இது ஒரு நடைமுறை அல்லா பொறுப்பு 2 லட்சம். நடைமுறை அல்லா பொறுப்புகளுக்கு கீழே வங்கி கடன் ரூபா 2 லட்சம். அடுத்து நிலையான வைப்பு 5 வருடம் ரூபா 1 லட்சம். நிலையான வைப்பு 5 வருடத்துக்கு நாங்கள் வைத்திருக்கிறோம். இதுவும் 12 மாதத்தை விட கூடுதலான ஒரு வைப்பொன்று. எனவே இது ஒரு நடைமுறை அல்லா சொத்து. வைப்பு என்றால் எங்களுடைய ஒரு சொத்து, வங்கியிலே நாங்கள் வைத்திருக்கின்றோம். நிலையான வைப்பு 5 வருடம்
ரூபாய். இதனை நாங்கள் நடைமுறை அல்லா சொத்துக்களுக்கு கீழே பதிவு செய்வோம். நிலையான வைப்பு. இதனை நாங்கள் தொட்டுணரக்கூடிய சொத்துக்கள். அதற்கு கீழே ஒரு லைனை விட்டுவிட்டு இது ஒரு நிதி சொத்து என்பதனால இதனை நாங்கள் ஒரு லைன் விட்டுவிட்டு எழுதுவோம். நிலையான வைப்பு ரூபாய் 1,00,000 நடைமுறை அல்லா சொத்து. அடுத்து நீண்ட கால முதலீடு. நீண்ட கால முதலீடும் நிறுவனத்துக்கு ஒரு நடைமுறை அல்லா சொத்து. எனவே இதனையும் நாங்கள் நடைமுறை அல்லா சொத்தின் கீழ் பதிவு செய்வோம். நீண்ட கால முதலீடு ரூபாய் 1,50,000. இதனையும் நாங்கள் நிலையான வைப்புடன் சேர்த்து கீழே பதிவு செய்வோம். இப்பொழுது நாங்கள் அனைத்து விடயங்களையும் பதிவு செய்து விட்டோம். அடுத்து நாங்கள் நிதி நிலைமை கூற்றில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றாக கூட்டுவோம். முதலாவதாக நடைமுறை அல்லா சொத்துக்களின் கூட்டுத்தொகையை நாங்கள் எடுப்போம். அதிலே நடைமுறை அல்லா சொத்துக்களுக்கு கீழே காணி, கட்டடம், தளபாடம், மோட்டார் வாகனம், இந்த 3 நடைமுறை அல்லா சொத்துக்களினது மொத்தத்தை நாங்கள் கூட்டுவோம். 3,85,000 ரூபாய். அடுத்து நிலையான வைப்பு கால முதலீடு. இதன் மொத்தம் 2,50,000 ரூபாய். அடுத்து நடைமுறை சொத்துக்களின் மொத்தத்தை நாங்கள் கூட்டுவோம். ரூபாய் 3,45,000. நடைமுறை அல்லா சொத்துக்களின் மொத்தம் நடைமுறை சொத்துக்களின் மொத்தம் 3,45,000 ரூபாய். எனவே நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மொத்த சொத்துக்கள் நடைமுறை அல்லா சொத்து சக நடைமுறை சொத்துக்களின் மொத்தம் 9,80,000 ரூபாய். 9,80,000 மொத்த சொத்துக்களின் பெறுமதி. நாங்கள் இதனை எவ்வாறு கண்டோம்? நடைமுறை அல்லா சொத்துக்களின் மொத்தத்தை கண்டோம். அதனைத் தொடர்ந்து நடைமுறை சொத்துக்களினது மொத்தத்தை கண்டோம். எனவே இதனை நாங்கள் அதன் பின்னர் நடைமுறை அல்லா சொத்துக்களையும் நடைமுறை சொத்துக்களையும் கூட்டுவதன் மூலம் மொத்த சொத்துக்களை கண்டோம். அடுத்து உரிமை பொறுப்புக்கள்ல முதலாவதாக நாங்கள் மூலதனத்துடன் தேறிய லாபத்தை கூற்றி பற்றை கழிக்க வேண்டும். எனவே மூலதனத்துடன் தேறிய லாபத்தினை கூற்றி மூலதனத்துடன் தேறிய லாபத்தை கூட்டினால் வருவது 7,50,000 ரூபாய். அதிலிருந்து பற்று 20,000 கழித்தால் வருவது 7,30,000 ரூபாய். நாங்கள் ஆரம்ப மூலதனத்துடன் தேறிய லாபத்தை கூட்டி அதிலிருந்து பற்றை கழிப்பதன் மூலம் வருவது எங்களுடைய வருட இறுதியில் இருக்கக்கூடிய மூலதனம். அது 7,30,000 ரூபாய். அடுத்து நடைமுறை அல்லா பொறுப்புகளை பார்த்தீர்கள் என்றால் இதிலே ஒரே ஒரு விடயம், வங்கி கடன் மாத்திரம்தான் இருக்கின்றது. இதனால் இதனை நாங்கள் நேரடியாகவே 2வது குலத்தில் பதிவு செய்து இருக்கின்றோம். அடுத்து நடைமுறை பொறுப்புகளின் மொத்தத்தை எடுப்போம். நடைமுறை பொறுப்புகளின் மொத்தம் ரூபாய் 50,000 ரூபாய். இப்பொழுது நாங்கள் அனைத்தையும் பொறுப்புகளின் மொத்தத்தை கூட்டினால், அதாவது உரிமை சக பொறுப்புகள் நடைமுறை அல்லா பொறுப்புகளையும் நடைமுறை பொறுப்புகளின் மொத்தத்தை கூட்டினால் 9,80,000 ரூபாய். இப்பொழுது மாணவர்களே, நாங்கள் பார்த்தோம் என்றால் கணக்கீட்டு சமன்பாட்டில் எவ்வாறு பார்த்தோம்? சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. எனவே சொத்து 9,80,000 சொத்துக்களின் மொத்தம். அதனைத் தொடர்ந்து உரிமை சக பொறுப்புகளின் மொத்தமும் 9,80,000. எனவே சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு என சமப்பட்டுள்ளது.
இவ்வாறுதான் இந்த நிதி நிலைமை கூற்றை செய்து கொள்வது. உதாரணம் 2. யுஸ்ரி வணிகத்தின் நிதியாண்டு காலம் 2020 டிசம்பர் 31 முடிவடையும் வருடமாகும். இத்தினத்தில் உள்ளவாறான வணிகத்தின் பரீட்சை மீதி பின்வருமாறு காட்டப்பட்டது. பரீட்சை மீதி தரப்பட்டிருக்கின்றது. நாங்கள் பரீட்சை மீதிக்கு கீழே குறிப்பொன்றும் தரப்பட்டிருக்கின்றது. 2020 டிசம்பர் 31 நிறுவனத்தின் இறுதி இருப்பு ரூபாய் 1,20,000 காணப்பட்டது. வேண்டப்படுவது 1. யுஸ்ரி வணிகத்தின் 2020 டிசம்பர் 31 முடிவடைந்த வருடத்திற்கான இலாப நட்ட கூற்று. 2. யுஸ்ரி வணிகத்தின் 2020 டிசம்பர் 31 உள்ளவாறான நிதி நிலைமை கூற்று. ஆம், நாங்கள் எங்களுடைய முன்னைய வினாக்களிலே இலாப நட்ட கூற்றினை வேறாகவும் நிதி நிலைமை கூற்றை வேறாகவும் நாங்கள் செய்தோம். ஆனால் இந்த வினாவிலே நாங்கள் இரண்டையும் ஒரே வினாவில் செய்ய போகின்றோம். அதாவது இலாப நட்ட கூற்றினையும் நிதி நிலைமை கூற்றினையும் தரப்பட்டிருக்கக்கூடிய பரீட்சை மீதியை பயன்படுத்தி இரண்டையும் ஒன்றாக நாங்கள் செய்ய போகின்றோம். சரி மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் வினாவில் கேட்கப்பட்டவாறு இலாப நட்ட கூற்றினையும் நிதி நிலைமை கூற்றினையும் வரைந்து கொள்ளுவோம். உங்களுக்கு தெரியும் எவ்வாறு நாங்கள் வரைந்தது என்று. அதே போல நீங்களும் வரைந்து கொள்ளுங்கள். முதலாவது, யுஸ்ரி வணிகம் 2020 டிசம்பர் 31 முடிவடைந்த வருடத்திற்கான இலாப நட்ட கூற்று. இலாப நட்ட கூற்றிலே விபரம், தொகை, தொகை, தொகை. ஆம், இவ்வாறு நாங்கள் வரைந்ததன் பின்னர் இலாப நட்ட கூற்றிலே வரக்கூடிய உருப்படிகளை எழுதி கொள்ளுவோம். முதலாவது விற்பனை. விற்பனையிலிருந்து விற்பனை கிரயத்தை நாங்கள் கழிப்போம். விற்பனை கிரயத்தை நாங்கள் காண வேண்டும். எவ்வாறு காண்பது? ஆரம்ப இருப்பு கூட்டு கொள்வனவு. கொள்வனவு சம்பந்தமான சில செலவுகள் வரலாம். எனவே அதனை செய்வதற்கு ஒரு 2 லைன்களை விட்டுவிட்டு வருவது விற்க இருந்த சரக்கின் கிரயம். அதாவது ஆரம்ப இருப்புடன் கொள்வனவை கூட்டி கொள்வனவு சார்ந்த செலவுகளையும் கூட்டினால் வருவது விற்க இருந்த சரக்கின் கிரயம். இதிலிருந்து இறுதி இருப்பை கழித்தால் வருவது விற்பனை கிரயம். விற்க இருந்த சரக்கின் கிரயத்திலிருந்து இறுதி இருப்பை கழித்தால் வருவது விற்பனை கிரயம். அடுத்து விற்பனையிலிருந்து விற்பனை கிரயத்தை கழித்தால் வருவது மொத்த லாபம். சரி, மொத்த லாபத்திலிருந்து நாங்கள் ஏனைய வருமானத்தை கூட்டுவோம். ஏனைய வருமானங்கள். ஏனைய வருமானங்களை பதிவு செய்வதற்கு ஒரு 3 அல்லது 4 லைன்களை விட்டுவிட்டால் அதனை தொடர்ந்து வருவது செலவுகள். களி அல்லது சய செலவுகள். செலவுகளில் முதலாவது என்ன? விநியோக செலவுகள். விநியோக செலவுகளுக்கு நாங்கள் தேவையான அளவு ஒரு 5 அல்லது 6 லைன்களை விட்டுவிட்டு அதனை தொடர்ந்து வருவது நிர்வாக செலவுகள். நிர்வாக செலவுகளுக்கும் நாங்கள் 5 அல்லது 6 லைன்களை விடுவோம். அதனை தொடர்ந்து வருவது ஏனைய செலவுகள். அதற்கு ஒரு 1 அல்லது 2 லைன்கள் போதுமானது. இறுதியாக வருவது நிதி செலவுகள். செலவுகளிலே இறுதியாக வருவது நிதி செலவுகள். ஆம், நிதி செலவுகளையும் நாங்கள் எழுதிவிட்டோம் இப்பொழுது. எனவே நாங்கள் லாப நட்ட கணக்கில் வரக்கூடிய அனைத்து உருப்படிகளையும் எழுதிவிட்டோம். அடுத்து நாங்கள் ஐந்தொகையை வரைவோம்.
அதாவது நிதி நிலைமை கூற்று. நிதி நிலைமை கூற்றும் ஐந்தொகையும் ஒன்றுதான். ஆனால் நாங்கள் நிதி நிலைமை கூற்று என்ற வார்த்தையையே நாங்கள் இங்கு பயன்படுத்துவோம். யுஸ்ரி வணிகம் 2020 டிசம்பர் 31 உள்ளவாறான நிதி நிலைமை கூற்று விவரம் தொகை தொகை. இதனை இவ்வாறு வரைந்ததன் பின்னர் நிதி நிலைமை கூற்றில் வரக்கூடிய உருப்படிகளை எழுதுவோம். முதலாவது சொத்துக்கள், அதிலே நடைமுறை அல்லா சொத்துக்கள். அதற்கு தேவையான அளவு 4 அல்லது 5 லைன்களை விட்டுவிட்டு நடைமுறை சொத்துக்கள், நடைமுறை அல்லா சொத்துக்கள், நடைமுறை சொத்துக்கள், இது சொத்து பக்கம். அதனைத் தொடர்ந்து வருவது உரிமை பொறுப்புகள். உரிமை பொறுப்புகளிலே முதலாவது வரக்கூடியது 2020 ஜனவரி 1 மூலதனம். மூலதனத்திலிருந்து நாங்கள் தேறிய லாபத்தினை கூட்டுவோம். எனவே இதில் மூலதனம் சக தேறிய லாபம், அதிலிருந்து நாங்கள் பற்றை கழிப்போம், பற்று. அதனைத் தொடர்ந்து வருவது நடைமுறை அல்லா பொறுப்புகள். நடைமுறை அல்லா பொறுப்புகளுக்கு 2-3 லைன்களை விட்டால் வருவது நடைமுறை பொறுப்புகள். இப்பொழுது நாங்கள் ஒரு நிதி நிலைமை கூற்றிலும் வரக்கூடிய உருப்படிகளை எழுதிவிட்டோம். நாங்கள் எங்களுடைய வினாவிலே கேட்கப்பட்டிருக்கக்கூடிய 2 விடயங்கள், அதாவது நிதி நிலைமை கூற்றையும் லாப நட்ட கூற்றையும் வரைந்து அதில் வரக்கூடிய உருப்படிகளையும் எழுதிவிட்டோம். இதனைத் தொடர்ந்து நாங்கள் இப்பொழுது வினாவுக்கு சென்று வினாவிலே கேட்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை பதிவு செய்வோம். வினாவை பார்த்தீர்கள் என்றால் மாணவர்களே, முதலாவது மூலதனம் 4,25,000. மூலதனத்தை நாங்கள் எங்கே பதிவு செய்வோம்? நிதி நிலைமை கூற்றிலே. நிதி நிலைமை கூற்றிலே மூலதனம் 2020 ஜனவரி 1, மூலதனம் 4,25,000. அடுத்து கடன் பட்டோர். கடன் பட்டோர் என்ன? ஒரு நடைமுறை சொத்து. 12 மாதத்திற்குள் எங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஒன்று, 38,000 ரூபாய். எனவே கடன் பட்டோரை நாங்கள் நடைமுறை சொத்துக்கு கீழே பதிவு செய்வோம் நிதி நிலைமை கூற்றிலே. கடன் பட்டோர் ரூபாய் 38,000. அடுத்து கடன் கொடுத்தோர். கடன் கொடுத்தோர் 43,000 ரூபாய். இதனை நாங்கள் நிதி நிலைமை கூற்றிலே நடைமுறை பொறுப்புகளுக்கு கீழே பதிவு செய்வோம். கடன் கொடுத்தோர் ஒரு பொறுப்பு. பொறுப்புகளை நாங்கள் எங்கே பதிவு செய்வோம்? நிதி நிலைமை கூற்றிலே. கடன் கொடுத்தோர் என்ன? ஒரு நடைமுறை பொறுப்பு. எனவே நடைமுறை பொறுப்புகளுக்கு கீழே கடன் கொடுத்தோர் ரூபாய் 43,000. அடுத்து 2020 ஜனவரி 1 சரக்கிருப்பு ரூபாய் 58,000. 2020 ஜனவரி 1 என்றால் வருடத்தின் ஆரம்ப தேதி. இது ஒரு ஆரம்ப இருப்பு. ஆரம்ப இருப்பை நாங்கள் எங்கே பதிவு செய்வோம்? லாப நட்ட கூற்றிலே. எனவே லாப நட்ட கூற்றிலே ஆரம்ப இருப்பு ரூபாய் 58,000. அடுத்து கொள்வனவு. கொள்வனவு ரூபாய் 3,89,000. கொள்வனவு என்ன? ஒரு செலவினம். எனவே செலவினத்தை எங்கே பதிவு செய்வோம்? லாப நட்ட கூற்றிலே. கொள்வனவு ரூபாய் 3,89,000 ரூபாய். அடுத்து உற்றுமை கூலி ரூபாய் 5,000. உற்றுமை கூலியும் ஒரு செலவினம். இதனை நாங்கள் எங்கே பதிவு செய்வோம்? லாப நட்ட கூற்றிலே. அதாவது கொள்வனவுடன் நாங்கள் கூட்டுவோம் என உற்றுமை கூலி கொள்வனவுடன் நாங்கள் கூட்டுவோம் ரூபாய் 5,000. அடுத்து காப்புறுதி கட்டணம் ரூபாய் 10,000. காப்புறுதி கட்டணம் என்ன? ஒரு செலவினம். செலவினம் என்றால் நாங்கள்
லாப நட்ட கூற்றிலே பதிவு செய்ய வேண்டும். எனவே காப்புறுதி கட்டணம் என்ன? ஒரு நிர்வாக செலவு. காப்புறுதி கட்டணம் ஒரு நிர்வாக செலவு ரூபாய் 10,000. அடுத்து வாடகை வருமானம். வாடகை வருமானம் ரூபாய் 35,000. வாடகை வருமானம் என்ன? ஒரு வருமானம். வருமானங்களை எங்கே பதிவு செய்வோம்? இலாப நட்ட கூற்றிலே. எனவே வாடகை வருமானத்தை ஏனைய வருமானங்களுக்கு கீழே பதிவு செய்வோம். ரூபாய் 35,000. அடுத்து விற்பனை. விற்பனை ரூபாய் 6,20,000. விற்பனை என்ன? ஓர் வருமானம். வருமானம்னால நாங்கள் பதிவு செய்ய வேண்டியது லாப நட்ட கூற்றிலே. வருமானம், விற்பனை ஒரு வருமானம் ரூபாய் 6,20,000. அடுத்து நாங்கள் விற்பனை தரகு. விற்பனை தரகு ஒரு வருமானம். விற்பனை தரகை பார்த்தீர்கள் என்றால் வரவு பக்கம் காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், வரவு பக்கத்தில் காணப்பட்டால் அது ஒரு செலவினம். செலவினத்தை எங்கே பதிவு செய்வோம்? இலாப நட்ட கூற்றிலே. எனவே விற்பனை தரகு என்ன? ஒரு விநியோக செலவு. விற்பனை தரகு ஒரு விநியோக செலவு. எனவே லாப நட்ட கூற்றிலே பதிவு செய்வோம் ரூபாய் 6,000. அடுத்து பெற்ற கழிவு. பெற்ற கழிவு என்ன? ஒரு வருமானம் 20,000 ரூபாய். வருமானம் என்றால் நாங்கள் பதிவு செய்ய வேண்டியது இலாப நட்ட கூற்று. பெற்ற கழிவு ஏனைய வருமானங்களுக்கு கீழே பதிவு செய்வோம். பெற்ற கழிவு 20,000 ரூபாய். அடுத்து கொடுத்த கழிவு ரூபாய் 18,000. கொடுத்த கழிவு ரூபாய் 18,000 ஓர் செலவினம். செலவினம் என்றால் நாங்கள் பதிவு செய்ய வேண்டியது லாப நட்ட கூற்று. எனவே கொடுத்த கழிவு என்ன? ஒரு விநியோக செலவு. கொடுத்த கழிவு ஓர் விநியோக செலவு ரூபாய் 18,000. அடுத்து கட்டடம். கட்டடம் 4,50,000. கட்டடம் என்ன? ஓர் சொத்து. என்ன சொத்து? நடைமுறை அல்லா சொத்து. சொத்துக்களை இங்கே பதிவு செய்வோம் நிதி நிலைமை கூற்றுக்களை. நிதி நிலைமை கூற்றில் நாங்கள் பதிவு செய்வது சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமை சம்பந்தமான விடயங்களை. இலாப நட்ட கூற்றில் பதிவு செய்வது வருமானம் மற்றும் செலவுகள். சரி. எனவே கட்டடம் ஒரு நடைமுறை அல்லா சொத்து. இதனை நாங்கள் பதிவு செய்ய வேண்டும் நிதி நிலைமை கூற்றிலே. கட்டடம் 4,50,000. அடுத்து தளபாடம். தளபாடம் என்ன? ஓர் நடைமுறை அல்லா சொத்து. இதனையும் நாங்கள் நடைமுறை அல்லா நிதி நிலைமை கூற்றிலே நடைமுறை அல்லா சொத்துக்களுக்கு கீழே பதிவு செய்வோம். தளபாடம் ரூபாய் 60,000. அடுத்து மோட்டார் வாகனம் ரூபாய் 2,50,000. மோட்டார் வாகனம் என்ன? ஓர் நடைமுறை அல்லா சொத்து. எனவே மோட்டார் வாகனத்தையும் நிதி நிலைமை கூற்றிலே நாங்கள் நடைமுறை அல்லா சொத்திலே பதிவு செய்வோம். ரூபாய் 2,50,000. அடுத்து வங்கி கடன் 3 வருடங்களில் தீர்க்கப்பட வேண்டியது 3,00,000 ரூபாய். வங்கி கடன் 3,00,000 ரூபாய் செலவில் காணப்படுகின்றது. எனவே 3 வருடங்களிலே தீர்க்கக்கூடியது. இது ஒரு நடைமுறை அல்லா பொறுப்பு. நடைமுறை அல்லா பொறுப்பு என்றால் நாங்கள் பதிவு செய்ய வேண்டும் நிதி நிலைமை கூற்றிலே. வங்கி கடன் ரூபாய் 3,00,000. அடுத்து வட்டி செலவுகள் 4,000. வட்டி செலவு என்பது ஒரு செலவினம். எனவே இதனை நாங்கள் பதிவு செய்ய வேண்டும் இலாப நட்ட கூற்றிலே. வட்டி செலவு என்ன? ஒரு நிதி செலவு. எனவே நிதி செலவுக்கு கீழே வட்டி செலவுகள் ரூபாய் 4,000. அடுத்து வங்கி மேலதிக பற்று 54,000 ரூபாய். வங்கி மேலதிக பற்று என்ன? ஒரு நடைமுறை பொறுப்பு. 12 மாத காலத்திற்குள் நாங்கள் தீர்க்க வேண்டிய ஒன்று.
எனவே நடைமுறை பொறுப்பு. எனவே நாங்கள் இதனை நிதி நிலைமை கூற்றிலே நடைமுறை பொறுப்புகளுக்கு கீழே பதிவு செய்வோம். வங்கி மேலதிக பற்று ரூபாய் 54,000. அடுத்து காசு மீதி 91,500 ரூபாய். காசு மீதி ஒரு நடைமுறை சொத்து. எனவே நாங்கள் நிதி நிலைமை கூற்றிலே காசு மீதியை பதிவு செய்வோம். நடைமுறை சொத்துக்களுக்கு கீழே காசு மீதி 91,500 ரூபாய். அடுத்து விளம்பர செலவுகள் 12,000. விளம்பர செலவுகள் ஒரு செலவினம். இதனை நாங்கள் பதிவு செய்வோம் இலாப நட்ட கூற்றிலே. விளம்பர செலவுகள் ஒரு செலவினம். வருமானங்களையும் செலவினங்களையும் நாங்கள் பதிவு செய்வது இலாப நட்ட கூற்றிலே. விளம்பரம் ஒரு செலவினம், அதாவது ஒரு விநியோக செலவு. விநியோக செலவுக்கு கீழே விளம்பர செலவுகள் ரூபாய் 12,000. அடுத்து நிர்வாக சம்பளம் 25,000. நிர்வாக சம்பளம் என்ன ஒரு செலவினம். எனவே நாங்கள் பதிவு செய்ய வேண்டும் இலாப நட்ட கூற்றிலே. நிர்வாக சம்பளம் ஒரு லாப நட்ட கூற்றிலே நிர்வாக செலவு. எனவே நிர்வாக சம்பளம் நிர்வாக செலவுகளுக்கு கீழே 25,000 ரூபாய். அடுத்து வங்கி கட்டணம் 4,500. வங்கி கட்டணம் என்ன ஒரு செலவினம். எனவே லாப நட்ட கூற்றிலே இது ஒரு நிதி செலவினம். எனவே லாப நட்ட கூற்றிலே நிதி செலவுகளுக்கு கீழே வங்கி கட்டணம் ரூபாய் 4,500. அடுத்து விற்பனை ஊழியர் சம்பளம் 35,000. விற்பனை ஊழியர் சம்பளமும் ஒரு செலவினம். எனவே லாப நட்ட கூற்றிலே பதிவு செய்வோம். இது என்ன ஒரு விநியோக செலவு. விற்பனை ஊழியர் சம்பளம் விற்பனை சம்பந்தமான ஒரு செலவினம். எனவே இதனை நாங்கள் விநியோக செலவுகளுக்கு கீழே பதிவு செய்வோம். விற்பனை ஊழியர் சம்பளம் ரூபாய் 35,000. அடுத்து பற்று ரூபாய் 25,000. பற்று என்ன பற்றை நாங்கள் எங்கே பதிவு செய்வோம் நிதி நிலைமை கூற்றிலே. அதாவது உங்களுக்கு தெரியும் மூலதனத்துடன் சக தேறிய லாபம், அதிலிருந்து நாங்கள் பற்றை கழிப்போம். எனவே பற்றுக்கு எதிராக ரூபாய் 25,000. அடுத்து மின்சார கட்டணம் ரூபாய் 16,000. மின்சார கட்டணம் ஒரு செலவினம். எனவே மின்சார கட்டணத்தை நாங்கள் பதிவு செய்ய வேண்டியது லாப நட்ட கூற்றிலே. ஏன் ஒரு செலவினம்னால. மின்சார கட்டணம் ஒரு நிர்வாக செலவு. எனவே நிர்வாக செலவுக்கு கீழே மின்சார கட்டணம் ரூபாய் 16,000 ரூபாய். ஆம் மாணவர்களே, பரீட்சை மீதியில் தரப்பட்ட அனைத்து விடயங்களையும் பதிவு செய்துவிட்டோம். அதனைத் தொடர்ந்து குறிப்பொன்று தரப்பட்டிருக்கின்றது. 2020 12/31 நிறுவனத்தின் இறுதி இருப்பு ரூபாய் 1,20,000 காணப்பட்டது. இப்பொழுது நாங்கள் இறுதி இருப்பை நாங்கள் எங்கே பதிவு செய்வோம் நிதி நிலைமை கூற்றிலே. இறுதி இருப்பை நாங்கள் நிதி நிலைமை கூற்றிலே பதிவு செய்வோம். ஆரம்ப இருப்பை நாங்கள் பதிவு செய்வது இலாப நட்ட கூற்றிலே. ஆனால் இறுதி இருப்பை நாங்கள் பதிவு செய்வது ஆரம்ப இருப்பையும் இறுதி இருப்பையும் இரண்டையும் நாங்கள் இலாப நட்ட கூற்றிலே பதிவு செய்தோம். ஏனென்றால் மொத்த லாபத்தை காண்பதற்காக. ஆனால் நிதி நிலைமை கூற்றிலே இறுதி இருப்பை மாத்திரம்தான் நாங்கள் பதிவு செய்வோம். அதாவது நடைமுறை சொத்து. இறுதி இருப்பு நடைமுறை சொத்து 1,20,000. இறுதி இருப்பை நாங்கள் நடைமுறை சொத்துக்களுக்கு கீழே பதிவு செய்தோம். இங்கு மாணவர்களை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். ஆரம்ப இருப்பு இறுதி இருப்பு இரண்டுமே லாப நட்ட கூற்றிலே நாங்கள் பதிவு செய்ய வேண்டும் மொத்த லாபத்தை காண்பதற்காக. ஆனால் நிதி நிலைமை கூற்றிலே நாங்கள் நடைமுறை சொத்துக்களுக்கு கீழே இறுதி இருப்பை மாத்திரம்தான் பதிவு செய்வோம். இப்பொழுது அனைத்து விடயங்களையும் நாங்கள் இலாப நட்ட கூற்றிலேயும் இறுதி இருப்பை பதிவு செய்வோம்.
லாப நட்ட கூற்றிலே இறுதி இருப்பை பதிவு செய்வோம். ரூபா 1,20,000. இப்பொழுது நாங்கள் அனைத்து விடயங்களையும் பதிவு செய்து விட்டோம். அடுத்து நாங்கள் லாப நட்ட கூற்றினை கூட்டி தேறிய லாபம் எவ்வளவு என்பதனை கணிப்போம். விற்பனை 6,20,000. விற்பனையிலிருந்து விற்பனை கிரயத்தை நாங்கள் கழிக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் விற்பனை கிரயத்தை கணிப்போம். ஆரம்ப இருப்பு சக கொள்வனவு சக உற்றுமை கூலி. இதனை கூட்டினால் வருவது விற்க இருந்த சரக்கின் கிரயம். எனவே விற்க இருந்த சரக்கின் கிரயத்தின் மொத்தம் 4,52,000 ரூபாய். இந்த விற்க இருந்த சரக்கின் கிரயத்திலிருந்து இறுதி இருப்பை கழித்தால் வருவது விற்பனை கிரயம். எனவே விற்பனை கிரயம் 3,32,000 ரூபாய். இப்பொழுது மாணவர்களே, விற்பனை 6,20,000 விற்பனை கிரயம் 3,32,000 கழித்தால் வருவது மொத்த லாபம். மொத்த லாபம் எவ்வளவு? 2,88,000 ரூபாய். இந்த மொத்த லாபத்திலிருந்து ஏனைய வருமானங்களை கூட்டுவோம். ஏனைய வருமானங்களின் மொத்தம் எவ்வளவு? 55,000 ரூபாய். எனவே எங்களுடைய மொத்த வருமானங்கள் எவ்வளவு? மொத்த லாபம் சக ஏனைய வருமானங்களின் மொத்தம் 3,43,000 ரூபாய். இதிலிருந்து நாங்கள் செலவுகளை கழிப்போம். செலவுகள் ஒவ்வொன்றாக நாங்கள் கூட்டி எடுப்போம். முதலாவது விநியோக செலவுகள். விநியோக செலவுகளோட மொத்தம் 71,000. நிர்வாக செலவுகளின் மொத்தம் 51,000. ஏனைய செலவுகள் இல்லை. நிதி செலவுகளோட மொத்தம் 8,500 ரூபாய். இப்பொழுது நாங்கள் செலவுகளின் மொத்தத்தை அடுத்த நிரலில் கொண்டு வருவோம். விநியோக செலவுகள் 71,000, சக நிர்வாக செலவுகள் 51,000, சக நிதி செலவுகள் 8,500. இதன் மொத்தம் 1,30,500. செலவுகளின் மொத்தம் 1,30,500. இந்த செலவுகளின் மொத்தம் 1,30,500 எங்களுடைய மொத்த வருமானம் 3,43,000 கழித்தால் வருவது 2,12,500. இது என்ன? தேறிய லாபம். தேறிய லாபம் மூலதன கணக்கிற்கு மாற்றியது 2,12,500. மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் தேறிய லாபத்தை கணித்து விட்டோம். இப்பொழுது தேறிய லாபத்தை நாங்கள் நிதி நிலைமை கூற்றில் தேறிய லாபம், அதாவது மூலதனத்துடன் நாங்கள் கூட்டுவோம். மூலதனம் சக தேறிய லாபம் 2,12,500 தேறிய லாபத்திற்கு எதிராக பதிவு செய்வோம். 2,12,500 ரூபாய். மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் தேறிய லாபத்தை கணித்து நிதி நிலைமை கூற்றில் பதிவு செய்ததன் பின்னர் நாங்கள் நிதி நிலைமை கூற்றில் வரக்கூடிய அனைத்து விடயங்களையும் நாங்கள் பதிவு செய்து விட்டோம். இப்பொழுது நிதி நிலைமை கூற்றை சமப்படுத்துவோம். நிதி நிலைமை கூற்றில் முதலாவது நடைமுறை அல்லா சொத்துக்களின் மொத்தம் 7,60,000. அடுத்து நடைமுறை சொத்துக்களின் மொத்தத்தை கூட்டுவோம். நடைமுறை சொத்துக்களின் மொத்தம் ரூபா 2,49,500. எனவே நடைமுறை அல்லா சொத்துக்களினதும் நடைமுறை சொத்துக்களினது மொத்தத்தை கூட்டினால் வருவது மொத்த சொத்துக்கள். மொத்த சொத்துக்களின் கூட்டுத்தொகை 10,09,500 ரூபாய். அதனைத் தொடர்ந்து உரிமை பொறுப்புகள். முதலாவது நாங்கள் உரிமையை காணுவோம். மூலதனம் சக தேறிய லாபம் சய பற்று. இதன் மொத்தம் முதலாவது
மூலதனம் சக தேறிய லாபத்தின் மொத்தம் 6,37,500. இதிலிருந்து பற்றை நாங்கள் கழித்தால் வருவது 6,12,500. இது உரிமை. அடுத்து நடைமுறை அல்லா பொறுப்புகள் ஒன்றுதான் காணப்படுகின்றது. எனவே நாங்கள் இதனை நேரடியாக நமது இறுதி நிரலில் பதிவு செய்வோம். அடுத்து நடைமுறை பொறுப்புகள். நடைமுறை பொறுப்புகளின் மொத்தம் ரூபாய் 7 லட்சத்தி நடைமுறை பொறுப்புகளின் மொத்தம் 97,000 ரூபாய். சரி மாணவர்களே, உரிமையின் மொத்தம் 6,12,500, நடைமுறை அல்லா பொறுப்புகளின் மொத்தம் 3 லட்சம், நடைமுறை பொறுப்புகளின் மொத்தம் 97,000. எனவே உரிமையையும் பொறுப்புகளையும் கூட்டினால் வருவது 10,09,500. எனவே சொத்துக்களுடன் உரிமை சக பொறுப்பு இங்கு சமப்படுகின்றது. இவ்வாறு சமப்பட்டால் நீங்கள் செய்த விடை சரியானது. ஆம், இப்பொழுது மாணவர்களே, நீங்கள் விளங்கியிருப்பீர்கள். பரீட்சை மீதியில் தரப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை கொண்டு எவ்வாறு நிதி நிலைமை கூற்றையும் இலாப நட்ட கூற்றினையும் தயார் செய்வது என்பது.